நம்ம நாட்டோட பாரம்பரிய சின்னங்கள் பாதுகாப்பு பத்தினது. இந்தியாவுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3700 பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்கள் இருக்கு. இவ்வளவு நாளா நம்ம இந்திய தொல்லியல் துறை, அதாவது ஏஎஸ்ஐ தான் இந்த பெரிய வேலையை பெரும்பாலும் செஞ்சுட்டு வந்தாங்க. ஆனா இப்போ ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. அதாவது தேசிய கலாச்சார நிதியம் என்சிஎஃப் மூலமா தனியார் நிறுவனங்களும் இனிமே முக்கிய பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடலாம்னு அரசு அனுமதிச்சிருக்காம. ஏன் ஏன் இந்த திடீர் மாற்றம்? ஏஎஸ்ஐ சரியா செயல்படலையா இல்ல வேற எதுவும் காரணங்களா? ஆமா, இது ஒரு நல்ல கேள்வி. ஏஎஸ்ஐ, அதாவது ஆர்கியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அவங்க 1861லயே ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு. சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம நாகரிக பாரம்பரியத்தை பாதுகாக்கிற ஒரு முக்கியமான அமைப்பா அது மறுசீரமைக்கப்பட்டது. மறுக்கவே முடியாது, அவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒடிசாவில் கோனார்க் சூரிய கோயில் இருக்கு, டெல்லியில் ஹுமாயூன் கல்லறை உலகம், மகாராஷ்டிராவில் அஜந்தா எல்லோரா குகைகள், இப்படி பல உலக புகழ்பெற்ற இடங்கள்ல ஏஎஸ்ஐ பிரமாதமான பாதுகாப்பு பணிகளை செஞ்சிருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, இவ்வளவு பெரிய நாட்டில் இத்தனை ஆயிரக்கணக்கான நினைவு சின்னங்களை பாதுகாக்க ஏஎஸ்ஐக்கு சில நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. அதாவது போதுமான ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம், நிதி பற்றாக்குறை சில சமயம் இருக்கலாம், சில திட்டங்கள் தாமதமாகலாம். இதனால சில இடங்கள்ல பாதுகாப்பு பணிகள் எதிர்பார்க்க வேகத்துல நடக்கலைங்கிற சில விமர்சனங்களும் இருந்திருக்கு. இந்த சவால்களை சமாளிக்கிறதுக்கும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் வளங்களை திரட்டவும் தான் இந்த புதிய முயற்சி. அதாவது தனியார் பங்களிப்பை அனுமதிக்கிறது. ஓ, அப்படியா? அப்ப இந்த தேசிய கலாச்சார நிதி என்சிஎஃப் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவங்க பங்கு இதுல எப்படி மாறப்போகுது, முன்னாடி எப்படி இருந்துச்சு? சரி, இந்த தேசிய கலாச்சார நிதி என்சிஎஃப் 1996லயே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான். இதோட நோக்கமே நம்ம கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்க அரசு நிதி இல்லாம மற்ற நிதி ஆதாரங்களையும் திரட்டுறது தான். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பெருநிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் கிட்ட இருந்து சுமார் ஒரு 140 கோடி ரூபாய் நன்கொடை பெற்று கிட்டத்தட்ட 100 திட்டங்களுக்கு நிதி அளித்திருக்காங்க. இதுல புனே பூலேஸ்வர் கோவில், ஹைதராபாத் பிரிட்டிஷ் ரெசிடென்சி, மாண்டூ நினைவு சின்னங்கள்னு ஒரு 70 திட்டங்கள் வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, நிறுவனங்கள் பணம் மட்டும் கொடுப்பாங்க, நிதி உதவி செய்வாங்க, வேலையை முழுக்க முழுக்க ஏஎஸ்ஐ தான் செய்யும். ஆமா. இப்போ வந்திருக்கிற புதிய கொள்கையில முக்கிய மாற்றமே இங்கதான். இனிமே நன்கொடை கொடுக்கிற நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஏஎஸ்ஐ மேற்பார்வையோட தாங்களே விரும்புகளை செயல்படுத்தும் முகமைகளை, இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸை நியமிச்சுக்கலாம். இது அவங்களுக்கு அந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் ஒரு விதமான உரிமையையும் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டையும் கொடுக்குது. ஓ, இது சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ இந்த புதிய பொது தனியார் கூட்டாண்மை, அதாவது பிபிபி மாதிரிக்கு வேற என்னென்ன முக்கிய அம்சங்கள் இருக்கு? நிறுவனங்கள் ஏன் இதுல ஆர்வம் காட்டணும்னு நினைக்கிறீங்க? இதுல பல கவர்ச்சிகரமான அம்சங்கள் இருக்கு அவங்களுக்கு. முதலாவதா, என்சிஎஃப் மூலமா நன்கொடை கொடுத்தா அந்த முழு தொகைக்கும் 100% வரி விலக்கு கிடைக்கும். ஓஹோ. ஆமா, இது நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய நிதி சார்ந்த ஊக்கம் இல்லையா? ஆமாம். இரண்டாவதா, கலாச்சார அமைச்சகம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பாதுகாப்பு கட்டிட கலைஞர்களோட பட்டியலை வச்சிருப்பாங்க, ஒரு லிஸ்ட். நன்கொடையாளர்கள் இந்த பட்டியலில் இருந்து நிபுணர்களை தேர்வு செஞ்சுக்கலாம். இது ஒரு தரமான பணி நடப்பதை உறுதி செய்ய உதவும். அதே சமயம் ஏஎஸ்ஐ ஒட்டுமொத்தமா மேற்பார்வை செய்யும், அதுல மாற்றம் இல்லை. எல்லா திட்ட அறிக்கைகளும், டிபிஆர்னு சொல்றோம் இல்லையா, டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ், அது தேசிய பாதுகாப்பு கொள்கை 2014க்கு ஏத்த மாதிரி தான் இருக்கணும். முதற்கட்டமா ஒரு 250 நினைவு சின்னங்களை இந்த திட்டத்துக்காக தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதுல நிறைய அதிகம் அறியப்படாத சின்னங்களும் இருக்கலாம். எல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா நம்ம பாரம்பரிய சின்னங்களை அப்படியே தனியார் கையில ஒப்படைக்கிற மாதிரி ஆகிடாதா? இந்த மாதிரி ஒரு கவலை இருக்கே, இத பத்தி எதுவும் விமர்சனங்கள் வருதா? எப்படி இது கட்டுப்படுத்தப்படும்? நிச்சயமா இந்த கவலைகள் நியாயமானவைதான். அது இல்லாம இல்ல. அதனால சில கட்டுப்பாடுகளும் இருக்கு. எந்த ஒரு திட்ட அறிக்கையையும் ஏஎஸ்ஐ அங்கீகரிக்கணும், அது கட்டாயம். பாதுகாப்பு தரங்கள் சரியா பின்பற்றப்படுதானா அவங்க உறுதி செய்வாங்க. அப்புறம் இந்த பணிகளை செய்ய போற முகமைகள் இருக்காங்க இல்லையா, இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ், அவங்களுக்கு குறைஞ்சது 100 வருஷம் பழமையான கட்டிடங்கள்ல வேலை செஞ்ச முன் அனுபவம் கட்டாயம் இருக்கணும். இன்னொரு அம்சம், நன்கொடையாளரோட பேர் அந்த நினைவு சின்னத்துல குறிப்பிடப்படும். இது உங்களுடைய பெருநிறுவன சமூக பொறுப்பை, அதாவது சிஎஸ்ஆரை வெளிக்காட்ட உதவும். ஆனா நீங்க கேட்ட மாதிரி இது பாரம்பரிய தளங்களை ஒருவித வணிகமயமாக்கலுக்கு இட்டு செல்லுமோங்கிற விமர்சனம் இருக்கு. அது உண்மைதான். அதாவது ஒரு நிறுவனத்தோட பிராண்ட் பெயருக்கும் அந்த இடத்தோட வரலாற்று நேர்மைக்கும் இடையில எப்படி சரியான சமநிலையை கடைபிடிக்க போறாங்கங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி.
ஆனாலும் இந்த திட்டத்தை ஆதரிக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏஎஸ்ஐயோட வரையறுக்கப்பட்ட வளங்களுக்கு இது ஒரு பெரிய உதவியா இருக்கும். தனியார் துறையோட செயல்திறன் பாதுகாப்பு பணிகளுக்கு வேகத்தை கொடுக்கும்னு நம்புறாங்க. இதை இன்னும் கொஞ்சம் பரந்த பார்வையில பார்த்தா பல தாக்கங்கள் தெரியுது. அதிகமானவர்கள், அதாவது நிறுவனங்கள் ஈடுபடுவதால பாதுகாப்பு பணிகள் குறிப்பா அதிகம் கவனிக்கப்படாத இடங்கள்ல கூட வேகம் எடுக்கும். தனியார் நிதி வர்றதால அரசாங்கத்தோட நிதிச்சுமை கணிசமா குறையும். பெருநிறுவனங்கள் பாரம்பரிய பாதுகாப்புல ஈடுபடும்போது பொதுமக்கள் கிட்டயும் இது குறித்த விழிப்புணர்வு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆமா, அதுவும் சரிதான். உலகத்தரம் வாய்ந்த பாதுகாப்பு நிபுணர்களை கொண்டு வர்றது இந்தியாவோட பாதுகாப்பு முறைகளை சர்வதேச தரத்துக்கு உயர்த்தவும் உதவும். இதுக்கு முன்னாடி அடாப்டா ஹெரிடேஜ்னு ஒரு திட்டம் இருந்தது. ஆனா அது பெரும்பாலும் பார்வையாளர் வசதிகளை மேம்படுத்துறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துச்சு. ஆனா இந்த புதிய திட்டம் நினைவு சின்னத்தோட மைய பாதுகாப்பு பணிகள்லயே கோர் கன்சர்வேஷன் ஒர்க், அதிலேயே தனியார் பங்களிப்பு அனுமதிக்குது. இது ஒரு பெரிய படி முன்னேற்றம்னு சொல்லலாம். இது உங்களுக்கு ஏன் முக்கியம்னு பார்த்தா, நம்ம நாட்டோட விலைமதிப்பில்லாத பாரம்பரியத்தை எப்படி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க போறோங்கிற அந்த அணுகுமுறையிலே ஒரு அடிப்படை மாற்றம் நடக்குது. பொது சொத்தை பாதுகாக்க பொதுமக்களோட பொறுப்பும் தனியார் துறையோட வளங்களும் எப்படி இணைய போகுதுங்கிறத இது காட்டுது.